கர்த்தருடையதாக இன்றைய வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மதுரையாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் மறுபடியாக கர்த்தர் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு சபையை சொல்லும்போது ஒவ்வொரு சபை வந்து அநேக சொல்வார்கள். பிள்ளை சபையை மட்டும்தான் கர்த்தர் எந்த ஒரு குற்றப்படுத்தாமல் நீ சிறிய ஒன்று பலன் இருக்குது, அந்த பலத்தில் நீ இருந்தேன்னா, அந்த இருக்கிற பலத்தில் நீ மறுதலியாமல் இருந்தேன்னா, நீ மறுதலியாமல் இருக்கிறனால, நீ இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நீ நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறனால ஒன்றா திறந்த வாசல் வைத்திருக்கேன்னு சொல்லுவார். அப்போ நம்ம வாழ்க்கையிலுமே எல்லா வாழ்க்கையுமே சில பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். சிலவங்க ஆவிக்குரிய வளமை சில பாவங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்வாங்க. சிலவங்க கம்மியான பலன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பலன் இருந்தாலும், என் பலன் இதான் இருந்தாலும், அந்த பலத்தில் நீங்கள் வந்து கர்த்தருடைய மகிமைக்காக நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் அநேக வாசல் கர்த்தர் திறப்பார். அநேக வாசல் திறக்கும்போது இந்த பூமியில் சாட்சியோட வாழ்க்கை வருவீங்க. அந்த பலன் இன்னும் கூடும். நீங்கள் முன்னாடி கொஞ்சம் சில விஷயத்தில் வைராக்கியமாக பலனாக இருந்துப்பீங்க. 5 விஷயமா இருக்கும், அதனால் 10 ஆகும், 15 ஆகும். இப்படி அந்த இருக்கிற பலத்தில் நீங்கள் இருப்பீங்கனால் இன்னும் உங்களை எல்லாவற்றிலுமே ஆவிக்கிற பலத்திலையும் உங்களை திறந்த வாசல் தருவார். பூமியின் காலத்திலும் திறந்த வாசல் தருவார். இந்த பூமியில் சாட்சியோட வாழ்க்கை தருவார். ஆனால் நம்ம இருக்கிற பலத்தில் நம்ம மறுதலியாமல் இருக்கணும். இது முடியும் உன்னால், ஆனால் நம்ம வந்து செய்யாமல் இருக்க தவறு. இவனால் முடியலைன்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த வேளையில் நம்மகிட்ட என்ன பலன் இருக்குது நம்ம நிதானித்து இதனால் இது 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 நம்ம பலன் நமக்கு தெரியும்ல. நம்ம எந்த ஆவிக்குரிய விஷயத்தில் இதெல்லாம் நிதானித்து எது குறைப்பட்டு போனாலும் கர்த்தர்ட்ட கேட்போம். கண்டிப்பாக நீங்கள் அதில் நினச்சிருப்பீங்கன்னா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பூமியும் தருவார், ஆவிக்குரியலும் தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.